மகாபலி சக்கரவர்த்தி மிகுந்த வலிமையுடன் 3 உலகங்களையும் ஆட்சி செய்து வந்தான். அவனிடம் செல்வம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, புகழ் இருந்தது. ஆனால் அவனது மனதிற்குள் ஒரு சலிப்பு ஏற்பட்டது. இந்த வாழ்க்கை, இந்த இன்பங்கள், இந்த அதிகாரம், இதெல்லாம் எப்போது முடியும்? இதற்கெல்லாம் அப்பால் நிலையான ஒன்று இல்லையா என்று சிந்தித்தான். அவன் தனது தந்தையான விரோசனனிடம் சென்று, தந்தையே, இந்த உலகத் துன்பங்களிலிருந்து எனக்கு எப்போது முழுமையான விடுதலை கிடைக்கும்? அந்த பேரின்ப நிலை எது என்று கேட்டான். விரோசனன் சொன்னார், மகனே, எங்கேயோ ஒரு தூர தேசத்தில் ஒரு பெரிய மன்னன் இருக்கிறான். அவன் எவராலும் வெல்ல முடியாதவன். அவன் நினைத்தால் ஒரு நொடியில் இந்த உலகை படைப்பான், ஒரு நொடியில் அழிப்பான். அவனிடம் நீ சரணடைந்தால் உனக்கு முக்தி கிடைக்கும். பாலி ஆச்சரியத்துடன், அவர் யார், எங்கே இருக்கிறார் என்று கேட்டான். விரோசனன் புன்னகையுடன் சொன்னார், அவர் வேறு யாருமல்ல, உனக்குள் இருக்கும் மனம்தான் அந்த மன்னன். அவன் உனக்கு சாதகமாக இருந்தால் நீ தேவன், அவன் உனக்கு எதிராக இருந்தால் நீ அசுரன். அந்த மனதை நீ விசாரணை, செல்ஃப் இன்வெரி என்னும் ஆயுதத்தால் வென்றால் உனக்கு நிலையான அமைதி கிடைக்கும். பாலி மன்னன் பிறகு தியானத்தில் அமர்ந்து, நான் இந்த உடலா, இந்த அதிகாரமா என்று விசாரித்தான். எப்போது நான் என்ற அகங்காரம் அழிந்ததோ அப்போது அவன் சீவன் முக்தனானான். தீர்வு: உனது பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களை தேடுவதை விட உனது மனதை கவனிப்பதே சிறந்த வழி. மனம் அமைதியானால் உலகமே உனக்கு அடிபணியும்.